Welcome to Surya NEET Academy Sailor and I am your bioeducator Madhurika. நம்ம இப்போ 12th important chapter ஆன sexual reproduction in flowering plants அப்படிங்கிற chapterல very important concept ஆன microsporogenesis, megasporogenesis and then double fertilization பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ next நம்ம இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி பிளான்ட்ல இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு reproductive organ யாரு அப்படின்னா நம்மளோட flower தான். அந்த flowerல main gametophyte அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா anthishoot, which is otherwise known as the stamen அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த stamenல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த stamenல ஒரு சின்ன ஸ்டாக் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்க்கு மேல என்ன பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா here having the anther. ஓகேவா? இந்த anther என்ன சொல்லுவோம் அப்படின்னா it's a bilobed nature because இதுல ரெண்டு லோப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு லோப்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு தீகாஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதாவது என்சிஆர் லைன்ல கொடுத்திருப்பாங்க each lobe is having two தீகாஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த anther இருக்கு இல்லையா they are composed of four kind of wall layer. ஓகேவா? அந்த four wall layer யாரு அப்படின்னா outer wall surface epidermis, அதுக்கு அடுத்து உள்ளது endothelium, அதுக்கப்புறம் உள்ளது நம்ம middle layer and last finally இருக்கிறது tapetum அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த tapetum எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா they will provide with the nourishment for the developing pollen grains. ஓகேவா? சோ அப்ப microsporogenesis எதை டீல் பண்றது அப்படின்னா இந்த வேர்ட் நம்ம மூணா ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோஸ்போரோ அண்ட் தென் ஜெனசிஸ். மைக்ரோ அப்படின்னா சின்னது, ஸ்போரோ அப்படின்னா ஜெர்ம், ஜெனசிஸ் அப்படின்னா ஜெனரேட் ஆகுது. அதாவது எனக்கு நார்மலா இந்த ஆந்தர்ல ஒரு டிஷ்யூ இருக்கு, அது பேர் ஸ்பொராஞ்சினஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பொராஞ்சினஸ் டிஷ்யூல இருந்து எனக்கு எப்படி போலன் கிரெயின்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். சோ ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் எதுல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூ இல்லையா, அந்த டிஷ்யூ பேர் என்ன அப்படின்னா ஸ்பொராஞ்சினஸ் டிஷ்யூ. ஓகேவா? இந்த ஸ்பொராஞ்சினஸ் டிஷ்யூ எந்த ப்ரைமரி கண்டிஷன்ல இருப்பாங்க, டிப்ளாய்ட் கண்டிஷன்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆந்தர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ்ல கொஞ்சம் பெருசாவாங்க. அப்போ இந்த ஸ்பொராஞ்சினஸ் டிஷ்யூ வந்து டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. அப்போ ஸ்பேஸ் கிடைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட செல் வந்து செலக்ட் ஆகிறாங்க. அந்த செல் பேர் என்ன அப்படின்னா கோலன் மதர் செல். இவங்க எந்த மாதிரி ப்ரைமரி கண்டிஷன்ல இருப்பாங்க அப்படின்னா டிப்ளாய்ட் கண்டிஷன்ல தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கோலன் மதர் செல் இருக்காங்க இல்லையா, டிப்ளாய்டா இருக்காங்க. நமக்கு கேமெட்னால என்ன கண்டிஷன்ல இருக்கணும், ஹாப்ளாய்ட் கண்டிஷன்ல இருக்கணும். அப்போ they will undergo a division. அந்த டிவிஷன் என்ன அப்படின்னா meiosis division. ஓகேவா? so they will undergo a meiosis division with the presence of hormone known as the indole-acetic acid with the presence of enzyme known as the cabbage. அப்போ இந்த என்சைமையோ இந்த ஹார்மோனோட யூஸால they are undergoing the meiotic division. as a result they are forming the tetrad. tetrad அப்படினா என்ன அர்த்தம், 4 அப்படினு அர்த்தம். அப்ப 4 கோலன் கிரெயினே சேர்ந்து வந்து இருக்காங்க. ஃபைனலி இந்த 4 கோலன் கிரெயினும் தனித்தனியா வந்துரும். அப்போ ஒரு கோலன் மதர் செல்ல இருந்து நமக்கு 4 கோலன் கிரெயின் கிடைக்கும். சோ இந்த process தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படி நம்ம சொல்றோம். அடுத்த ஒரு process என்ன அப்படினா மெகாஸ்போரோஜெனசிஸ். சோ மெகாஸ்போரோஜெனசிஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி we have to know about the female gametophyte. female gametophyte நம்ம என்ன சொல்றோம், we call them as the carpel, which is otherwise known as the gynoecium அப்படி நம்ம சொல்றோம். இந்த gynoecium ஓட ஸ்ட்ரக்சர்ல என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா they are having the stigma இருக்கும், அதுக்கு அப்புறம் அவங்க ஸ்டைல் இருப்பாங்க, அதுக்கு அப்புறம் ஓவரி. ஓகே, ஸ்டிக்மா, ஸ்டைல், அப்புறம் இந்த ஓவரி. இந்த ஓவரியில பாத்தீங்கன்னா ஒரு கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டி நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ஓவேரியன் கேவிட்டி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படினா லாக்யூல். இந்த லாக்யூல்குள்ள என்ன பிரசன்ட் ஆயிருக்கும், டியூபனம், அதாவது ஓவியூல் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓவரியோட கேவிட்டிக்குள்ள ஓவியூல் வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. சோ இந்த ஓவியூல் எப்படி பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படினா இமேஜின் பண்ணா இத வந்து நம்ம ஒரு ஓவேரியன் வாலா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஓவேரியன் வால்ல ஒரு ஆக்சிஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இத வந்து எம்பிரியோனல் ஆக்சிஸ் அப்படி நம்ம சொல்றோம். இந்த எம்பிரியோனல் ஆக்சிஸ்ல இருந்து தான் ஓவியூல் வந்து அரைஸ் ஆகுது. கிளியரா? ஓகே, சோ இதுல இருந்து தான் நமக்கு என்ன அரைஸ் ஆகுது, நமக்கு ஓவியூல் வந்து அரைஸ் ஆகுது. அப்படி இந்த அரைஸ் ஆகுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டாக் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கா, இந்த ஸ்டாக் லைன் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ஃபியூனிக்கல் அப்படி நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கும் இந்த ஃபங்க்ஷனல் ஓவியூல் கனெக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்கார் மாதிரி, ஸ்கார்னா உள்ள நம்ம தழும்பு மாதிரி இருக்கும். அந்த தழும்பு மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ஹைலம் அப்படி நம்ம சொல்லுவாங்க. இவங்க கிட்ட ரெண்டு விதமான போல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. மேல உள்ள போல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா சலசல் போல் அப்படினு சொல்லுவோம். எந்த இடத்துல எம்பிரியோ சாக் பிரசன்ட் ஆயிருக்கோ அந்த போல வந்து மைக்ரோஃபைலர் போல் அப்படி நம்ம சொல்லுவோம். இவங்க கிட்ட ரெண்டு ப்ரொடெக்டிவ் கவரிங் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ரெண்டு ப்ரொடெக்டிவ் கவரிங் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படினா பை இன்டிகியூமென்ட்ஸ். அதாவது ஒன்னு இருந்துச்சுன்னா மோனோ இன்டிகியூமென்ட், ரெண்டு இருக்கறனால இது வந்து பை இன்டிகியூமென்ட் அப்படி நம்ம சொல்லுவாங்க. இந்த சுத்தி வர செல் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படினா நியூசெல்லஸ் அப்படி நம்ம சொல்லுவாங்க. இந்த நியூசெல்லஸ்ல இருந்து எப்படி இந்த எம்பிரியோ சாக் டெவலப் ஆகுது அப்படிங்கறது தான் மெகாஸ்போரோஜெனசிஸ்.
மெகாஸ்போரோஜெனசிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு செல் மட்டும் என்ன ஆகும் செலக்ட் ஆகும். யூசலஸ் வந்து 1000 செல்ஸ் இருந்தாலும் அதுல ஒரே ஒரு செல் மட்டும் தான் செலக்ட் ஆக போகுது. அந்த செல் நான் என்னன்னு சொல்ல போறேன் அப்படின்னா ஐ கால் them as the மெகாஸ்போர் மதர் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி வந்து மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்ல கோடன் மதர் செல்னு சொல்றோமோ மெகாஸ்போரோஜெனசிஸ்ல நம்ம மெகாஸ்போர் மதர் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இதுல தலாசல் போர் மைக்ரோஃபைலர் போர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போலா வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இவங்க வந்து என்ன ஆக போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா they are undergoing மைட்டாடிக் டிவிஷன் வந்து அண்டர்கான் பண்ணிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இந்த கேமெட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகுது மைட்டாடிக், அதுக்கப்புறம் மியோசிஸ் வந்து அண்டர்கான் பண்ண போகுது. சோ மியோசிஸ் அண்டர்கான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டா டிவைட் ஆகுறாங்க, அடுத்ததா இவங்க நாலா வந்து டிவைட் ஆகுறாங்க. சோ எது வந்து தலாசல் போருக்குள்ள இருக்கோ அவங்க எல்லாரும் என்ன ஆயிடுறாங்கன்னா டீஜெனரேட் ஆகுறாங்க. ஒரே ஒரு செல் which is towards the microphyllar pore மட்டுமே ஃபர்தரா மைட்டோசிஸ் டிவிஷன் வந்து அண்டர்கான் பண்ணுது. ஓகேவா? சோ அப்படி பாக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் ரெண்டா டிவைட் ஆகுறாங்க, அடுத்து 2 4 4 8 ஆகுது. அதாவது நமக்கு தெரியும் மைட்டோசிஸ்னாலே காரியோகைனசிஸ் ஃபாலோட் பை சைட்டோகைனசிஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பட் இதுல காரியோகைனசிஸ் மட்டும் நடக்குது, சைட்டோகைனசிஸ் நடக்கல. ஓகேவா? சோ as a result நமக்கு 8 நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 8 நியூக்ளியஸ்ல ஒரு செல்லுக்குள்ள இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து எம்பிரியோ சாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல 3 செல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல் பக்கமா இருக்கும். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we call them as the antecodal cells அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது 3 நியூக்ளியஸ் அதாவது மேல வந்து மைக்ரேட் ஆகி போகுறாங்க, அந்த இடத்துல செல் வால் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ரெண்டு செல் பாத்தீங்கன்னா டவுன் தி வால்ஸ் இருக்காங்க. இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சினர்ஜிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஒரே ஒரு செல் தான் என்னது நம்மளோட ஃபங்க்ஷனல் ஏட். மிச்சம் இந்த ரெண்டையும் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போலார் நியூக்ளியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு சோ இப்போ நமக்கு எம்பிரியோசாக் எப்படி வந்து பார்த்தாச்சு, ஓரன்டைன் எப்படி வருதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இவங்களோட ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் வாஸ் பேசிக்கலி டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓரன்டைன்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் செல் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டாவது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜெனரேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. 60% ஆஃப் ஆஞ்சியோஸ்போர்ம் பாத்தீங்கன்னா 2 செல் ஸ்டேஜ்ல வந்து வரும். 40% ஆஃப் ஆஞ்சியோஸ்போர்ம் பாத்தீங்கன்னா 3 செல் ஸ்டேஜ்ல வரும் அப்படினா படிச்சிருப்போம். அப்ப அந்த 2 செல் 3 செல்ங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இருக்க போறது ஒரே ஒரு வெஜிடேட்டிவ் செல் தான். ஆனா இந்த ஜெனரேட்டிவ் செல் மட்டுமே ரெண்டா இல்ல ஒண்ணா வருதா அப்படிங்கறது பொறுத்துதான் 2 செல் ஸ்டேஜா இல்ல 3 செல் ஸ்டேஜா அப்படிங்கறத டினோட் பண்ண போறோம். அப்போ we will get a 2 kind of generative cells. இந்த 2 generative cells தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ல போய் fertilization அப்படிங்கற process வந்து இன்வால்வ் பண்ண போறாங்க. So how they are going to do that fertilization அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் உங்க போலன் டியூப் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. ஓகேவா? போலன் கிரெயின்ல இருந்து போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆக போகுது. இப்போ இவங்க என்ன ஆக போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓவியோட கான்டாக்ட் ஆகுறாங்க. அப்படி கான்டாக்ட் ஆகும்போது நான் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய செல்ல நான் ஃபர்ஸ்ட் செல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டிவ் செல்ல நான் ஃபர்ஸ்ட் செல் வச்சுக்கிறேன். ஓகேவா? இவங்க எக்கோட போய் ஜாயின் ஆவாங்க. as a resultல எனக்கு என்ன ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னா ஜைகோட் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. இந்த ஈவென்ட்ட சிங்கமி அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரேட்டிவ் செல் எக்கோட ஜாயின் ஆகி ஜைகோட் ஃபார்ம் பண்ண போறாங்க. இந்த ஈவென்ட் நான் என்னன்னு சொல்ல போறேன் சிங்கமி அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி செகண்டா ஒரு ஜெனரேட்டிவ் செல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த போலார் நியூக்ளியோட ஜாயின் ஆகி they are going to form a primary endospermal nuclei வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. இத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படி நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா ஜெனரேட்டிவ் செல்ல உள்ளது சிங்கிள் என், எக்ல இருக்கிறதும் சிங்கிள் என். as a result எனக்கு என்ன கண்டிஷன் கிடைக்குது டிப்ளாய்ட் கண்டிஷன் தான் வருது. பட் வேற செகண்ட் கண்டிஷன் பாருங்க, இந்த ஜெனரேட்டிவ் செல்ங்கிறது என்னது n. ஆனா போலார் நியூக்ளியர் என்னது 2n. ஓகேவா? ஏன்னா 2 நியூக்ளியர் இன்வால்வ் ஆகறனால I get 2n. ஓகேவா? அப்போ பிரைமரி endospermal nuclei எப்படி வரும்? it's a triploid in nature. That's why I call them as the triple fusion அப்படி நம்ம சொல்றோம். அப்போ fertilization first சிங்கமில நடக்குது, triple fusion நடக்கிறதுனால I call this event as the double fertilization அப்படி நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் யார் ஃபவுண்ட் அவுட் பண்ணா, அதே மாதிரி எந்த பிளான்ட்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. I hope you enjoy the concepts and thank you. இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமியில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸஸ் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. தேங்க்யூ.